ரொம்ப தாழ்வாய் ஹalleluya மற்றவர்களால் இகழப்பட்ட இதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொல்லப்பட்ட அதே இடத்துல ஹalleluya ஆண்டவர் பிறந்தார். ஹalleluya இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, அந்த நாசரத்தை எத்தனையோ மக்கள் உலகம் முழுவதிலிருந்து அதை போய் பார்க்கிறாங்க. ஹalleluya ஆண்டவரை குறித்து சொல்லப்படும் பொழுது நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஹalleluya நாசரேத்திலிருந்து பிறந்த ஒரு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஹalleluya ஹalleluya நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். 9:6 இப்படியாக சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர். ஹalleluya ஒரு ஊரை அவர் கனப்படுத்த ஹalleluya மற்றவர்கள் கண்களில் பிரமிப்பாக்க கூடுமானால் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஹalleluya கழுவி மீட்டு ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறாரே. நம்மளை பிரமிக்கத்தக்க ஹalleluya அதிசயமாய் படைத்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்வையும் அவர் ஆச்சரியமாய் மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹalleluya ஹalleluya அன்றைக்கு அந்த மரியாளுடைய வாழ்க்கையில இயேசு பிறந்தார். ஹalleluya மரியாளுடைய வாழ்க்கையில அந்த அதிசயமானவர் பிறந்தார். அந்த மரியாளுடைய வாழ்க்கையில அந்த வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிசயமானவர், அந்த பிரமிக்கத்தக்க குறிய பாத்திரமானவர் அவர் பிறந்தார். ஹalleluya ஹalleluya அப்ப யோசித்து பாருங்க, எத்தனையோ ஸ்திரீகள் எத்தனையோ கன்னிகைகள் இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? மரியாளை தேர்ந்தெடுத்தார். அப்போ மரியாளுக்குள்ள எவ்வளோ அழகை அவர் கண்டிருப்பார். ஆனால் அந்த ஸ்திரீயை தெரிந்து கொண்டு இருந்திருப்பார். ஹalleluya ஹalleluya அவ்வளோ பிரமிக்கத்தக்க அந்த கடவுளை ஹalleluya நம்முடைய நேசரை கிறிஸ்துவை பெறத்தக்கதாக மரியாளுடைய வாழ்க்கை இருந்தது. ஹalleluya